ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின ஒரு வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்ம எல்லாருமே யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நிறையா செஞ்சுருக்கோம். அதில் நிறைய நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு வந்து உண்மையை எடுத்துகிட்டு வந்து வெளியே சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு புது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். பார்க்க நல்லா ரொம்ப சூப்பர் பிளானாக இருந்துச்சு. சரி, அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிடுவோம் நம்மளும். சரியா, நல்ல பிளானு, நல்ல இது, நல்ல கம்பெனி, நல்ல பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனையை வந்து எவ்வளோ முன்னாடி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ ஒரு சைடில் குமரேஷ் சார் அண்டரில் அது போயிட்டுருக்கு. ஆஸ் பர் டீலிங், ஆஸ் பர் காம்ப்ரமைஸ் என்ன அது போயிட்டுருக்கோ குமரேஷ் சார் சீக்கிரமாக உங்களுக்கு எல்லோரும் சொல்லிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகாசியில் இருக்கார். அவர் மூலமாக எனக்கு ஒரு பிளான் வந்து சொன்னார். மணிக்கம் சார், நீங்கள் வாங்க, இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனிக்கு வந்து ஃபாரினில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. நானும் பார்த்தேன். ரொம்ப நல்ல கம்பெனி தான் சார், சூப்பர் கம்பெனி. சரியா, அந்த கம்பெனியோட பேர் வந்து எஃப்எம்டி ஃபயர் அப்படிங்கிற கம்பெனி. நான் போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல கம்பெனி, நல்ல இது. இப்போ அதில் பிளான் மட்டும் நான் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். மக்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் அதை அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க அவங்களோட ப்ரௌச்சரை வச்சே நான் சொல்லிடுறேன். அதாவது டேம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை பற்றி விவரங்களை பற்றி நான் அதை பற்றி நான் முழுசாக சொல்லிடுறேன். கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி, ரொம்ப அனுபவசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை வச்சு. ஆமாம், அவங்க வேலையே அதுதான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் பெரிய லாபம் பார்ப்பாங்க, அடுத்த பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. அதாவது ஒன்றுலேருந்து ஒன்று தட் இஸ் லைக் எ செயின் சிஸ்டம். அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய கைகள் இருக்குது, பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்க குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 36,000 குடும்பம். அதனால் கவலையே படாதீங்க, நல்ல பெரிய கம்பெனி. நீங்களும் சீக்கிரமாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே பெரிய ஆள் ஆயிடலாம். சரியா, அதனால் அந்த எந்த கவலையும் படாதீங்க. நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் குடும்பத்தில் கேட்டு நான் என்ன எதுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இல்லையா, என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல கம்பெனி, அதை மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன். நம்ம நல்ல கம்பெனி. அதோட பிளான் மட்டும் 1-2 நான் சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு. அது எப்படின்னா, நீங்கள் இது வந்து இப்போ அது வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறம்போது, ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறம்போது நம்ம வெடிப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவகாசி வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, குட்டி ஜப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற வெடிகள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரியா, ஆல் ஓவர் வேர்ல்டு. இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும், சைனாலையும் வெடிப்பாங்க, ஆஸ்திரேலியாலையும் வெடிப்பாங்க, அமெரிக்காலையும் வெடிப்பாங்க, ரஷ்யாலையும் வெடிப்பாங்க. எல்லா இடத்துக்கும் இந்த கம்பெனி மூலமாக தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா, உள்ளூரில் கிடையாது. அவங்க இந்தியா முழுக்க பண்ணி ஃபாரின்லேயே நல்ல பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அங்கே அது 1000 ரூபாய்க்கு போகும். அந்த லாபத்தை தான் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்கன்னா வெளிநாட்டில் அது 1000 ரூபாய்க்கு போகும். அந்த 900 ரூபாய் லாபம் கிடைக்கிது. அந்த லாபத்தை கம்பெனி வச்சுக்காம மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்பெனி. ரொம்ப நேர்மையான கம்பெனி, யாரும் கவலைப்படாதீங்க. சரியா சார், அதனால் பணத்துக்கு முழு கேரண்டி, 100% கேரண்டி. சரியா, எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் இருக்கவங்க. அப்படி தான் அந்த பேம்ப்ளெட்டில் எழுதியிருக்கு. அதனால் நல்ல கம்பெனி, நல்ல இது. இப்போ இதில் எப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்க, 1 லட்ச ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து 50 வாரத்தில் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். கேரண்டி 50 வாரம், 50 வீக்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1 மாதம். அதாவது 54 வாரங்கிறது கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு வருஷத்தில் திருப்பி கொடுத்துருவாங்க நாங்கள் கிளியராக. இந்த வருஷம் 1 லட்ச ரூபா கொடுங்க, அடுத்த வருஷம் நீங்கள் அதை வந்து அப்படியே 2 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க. அதாவது மொத்தமாக கிடைக்காது, பிரித்து கொடுப்போம். அது எப்படின்னா, வாரத்துக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்துருவோம் 4%. இப்போ 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு? 16,000 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 16,000 ரூபா. ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா. அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை 8,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில்
கரெக்டாக விழுந்துடும். பேரோல் டே என்ன, அதாவது கரெக்டாக புதன்கிழமை, அதாவது வீக்லி புதன்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துரும்ப்பா. சரியா? ஓகே சார், இது வந்து 1 லட்ச ரூபா பிளான் தான் இருக்குது, வேறு எந்த பிளானும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒன்லி 1 லட்ச ரூபா பிளான் தான். சீக்கிரமாக வந்து சேருங்க. இதில் நீங்கள் சேர்ந்தது பத்தாது, இந்த கம்பெனி நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, இந்த கம்பெனி வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்து வீடு, எய்த்த வீடு, உங்கள் அக்கா தம்பி, உங்கள் கூட பழகினவங்க, உங்கள் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெஃபரல் போனஸ், ஸ்பாட் கமிஷன் எல்லாமே கொடுப்போம். சரியா சார்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கம்பெனி வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் காட்டுவேன். நம்ம கம்பெனி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. சரியா சார்? அதனால் எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த கம்பெனியில் நல்ல பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல பெரிய கம்பெனி நம்ம பெருசாக பண்ணுவோம். சரியா சார்? சேர்ந்து பண்ணுவோம். இது என் கம்பெனி கிடையாது, உங்கள் கம்பெனி கிடையாது, இது நம்ம எல்லாரோட கம்பெனியும். சரியா? இதில் இருக்க ஒவ்வொரு செங்கலும் நம்ம எல்லாரோட கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட ப்ரௌச்சரில் சொல்கிறாங்க. சரியா சார்? இப்போ வாங்க அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். சார், நான் முதலையே சொல்லிக்கிறேன், இது உங்களோட விருப்பம். நான் சொன்னேங்கிறதுக்காக யாரும் சேரக்கூடாது. சரியா? நாளைக்கு என்னைய சொல்லிடுவீங்க, தப்பு. சரியா? இந்த கம்பெனி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க அந்த ப்ரௌச்சர் நம்ம நண்பர் அனுப்பிச்சி விட்டாரு. இது பார்க்க சூப்பர் வேறு லெவலாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. நான் சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி வாரத்துக்கு கொடுத்துட்றாங்க 4%, 50 வாரத்துக்கு. அதுதான் அது, பார்த்துக்கோங்க. சரியா? நல்ல பெரிய பிஸ்னஸ் பிளான், நல்லா பெருசாக போகலாம். அதுமாதிரி இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 லட்ச ரூபா கொடுத்தா வாரம் 4000 நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் பெரிய ரிட்டர்னு, நல்ல ரிட்டர்ன், சூப்பர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம லெவல் கமிஷன் நம்ம சொல்கிறோம்ல, ஆளை சேர்த்து விட்டால் கமிஷன் எவ்வளோ கிடைக்குன்னு, ஒரு லெவல்லேருந்து 10 லெவல் வரைக்கும் இருக்குது. சரியா? நீங்கள் சேர்த்து விட உங்களுக்கு காசு கொட்டும், லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதனால் தைரியமாக சேர்த்து விடுங்க. ஆட்களை எல்லாரையும் கடனை கூட வாங்கியாவது சேர்த்து விட சொல்லுங்கள். சூப்பர் லெவலில் இருக்கும் கம்பெனி. சரியா சார்? அது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? லெவல் 1ல் என்ன பண்ணணும், லெவல் 2ல் என்ன பண்ணணும், கட் ஆஃப் டேட் என்னைக்கு, பே அவுட் டேட் என்னைக்கு, எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக வெடிக்குது பாருங்கள் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். யுவர் நெட்வொர்க், யுவர் நெட் ஒர்த். இந்த பாப்பாக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு பாருங்க, நம்மளுக்கும் கிடைக்கும். இதெல்லாம் டாலரு, நல்லா நினச்சிக்கோங்க, இதெல்லாம் டாலரு. சரியா? அதனால் அந்த கம்பெனி இருக்குது, FMT ஃபயர் விஸ்டா. சூப்பர் கம்பெனி சார் இது. அதனால் நம்பர் ஒன் குவாலிட்டியில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி குவாலிட்டி வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய ஆளுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்பி நிறைய குடும்பங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து 1 நாள் 2 நாள் விட்டு போகிற கம்பெனி கிடையாது, லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ணணும். நம்மளோட விஷனே அந்த விஷன் தான். பாருங்க, விஷன் எழுதியிருக்காங்க பாருங்க, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. அந்த கப்பல்லாம் போது பார்த்தீங்களா, அதில் தான் நம்மளோட வெடிமருந்தெல்லாம் வச்சு போயிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம தயாரிக்கிறது ஃபுல்லாக அந்த கப்பல் மூலமாக தான் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கோம். பாருங்க, மிஷின் போட்டு எப்படி நம்ம கம்பெனியில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் காட்ட மாட்டாங்க யாருமே. நம்ம கம்பெனி உண்மையான கம்பெனி, நேர்மையான கம்பெனி. நம்ம ப்ராப்பராக மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம். பாருங்க, நம்ம கம்பெனி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, எந்தெந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. சரியா? சூப்பர் பெரிய நியூஸ் பேப்பர்லாம் எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கு, நம்ம பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பிஸ்னஸ் ஒர்த் இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. கம்பி மத்தாப்பு, புஷ்வானா, அது ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாம் சூப்பர் லெவல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கம்பெனி என்னென்ன யார் வேலை பார்க்குறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, நம்ம நபர்கள்லாம் எப்படி செய்கிறாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம். அதே மாதிரி நம்ம ஒரு மார்க்கெட் சைஸு எப்படி, நீங்கள் எந்த லெவலில் வந்தீங்களா, இப்போ எந்த லெவலில் போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால நீங்கள் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்க. மார்க்கெட் சைஸை பற்றி கிராஃப் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா நீங்களாம் படிச்சவங்க, உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடம் மேனுஃபேக்சரிங் யூனிட், நம்ம கம்பெனி நடந்துகிட்டு இருக்க அந்த மேனுஃபேக்சரிங் லொகேஷன், யூனிட், இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த QR கோட் கொடுத்துருங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த லொகேஷனோட எல்லாமே தெரிஞ்சிடும். இது ரொம்ப முக்கியம். மேக் இன் இந்தியா கம்பெனி, டூ லோக்கல், கோ குளோபல். நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் இந்த கம்பெனி. எல்லாரும் வாங்க. சரியா? அதனால் நீங்கள் அக்கம் பக்கம் வீடு, எய்த்த வீடு, பக்கத்து வீடு எல்லாருக்கிட்டையும் சேர்த்து வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், வெப்சைட் இருக்குது. ப்ராப்பராக நாங்கள் வெப்சைட் உண்டாக்கி ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணுறோம். அதனால் யாருக்காவது டவுட் இருந்தால் இந்த அட்ரஸில் வந்து கேளுங்க, வைங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதில் இமெயிலுக்கு வந்து அனுப்புங்க. அந்த இமெயிலில் இருந்து நம்ம கம்பெனியில் இருக்க நபர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க. சரியா?
நம்ம கம்பெனி இந்தியாவில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் த குளோப். ஆனால் உலகம் முழுக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, சைனீஸ்லாம் எப்படி நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, பார்த்துக்கோங்க. நம்ம கம்பெனியோட பட்டாசு தான் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக சைனாவில், ரஷ்யாவில், சரியா, துபாயில், எல்லா பக்கமும் நம்ம பட்டாசு தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடு. நம்ம பட்டாசுன்னா நம்ம கம்பெனி தான் வரணும். அதனால நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம், பெரிய லாபம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த லாபத்தை நம்ம கம்பெனி மட்டும் வச்சுக்காம நம்ம கம்பெனியை சேர்ந்த எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அந்த உயர்ந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. சரியா சார்? அதனால எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஊர் உலகம் 100 சொல்லும், எதையும் நம்பாதீங்க. சரியா? அதனால நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியில் அந்த சேர்ந்திருக்க அந்த நபர் வந்து எனக்கு வந்து சொன்னாரு. எனக்கும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. இதை பற்றி ஃபர்தர் நான் அவங்க கூட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நல்ல கம்பெனி நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம்ல, அதனால் நம்ம சொல்லிட்டோம். பார்த்துக்கோங்க, இந்த அந்த ஆட்கள்லாம் நம்ம கம்பெனிலேருந்து வெடி வாங்கி வெடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இது, லைவாக அங்கே போய் எடுத்த ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்டிகை இல்லைன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வெடிச்ச கம்பெனி இது. பார்த்துக்கோங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோ எவிடன்ஸோடு போடுறோம். அங்கே நிற்கிற அந்த அக்கா அண்ணே எல்லாருமே நம்ம கம்பெனியோட வெடி வாங்கி வெடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆனவங்க. சரியா சார்? அதனால நல்ல கம்பெனி, நல்லது, வேர்ல்டு வைட் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான தகுதி இருக்கிற கம்பெனி. என்ன, நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அது ஒன்று போதும். அதுதான் நம்ம கேட்கக்கூடிய வேற எதுவும் கிடையாது. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சஜஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.